ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான ஆனந்த பரிவு என்ற தலைப்பில் 6வது கன்னியில் பந்தமெல்லாம் தவிர்த்தருளி பதம் தரும் யோகாந்த முதல் பகர் நின்ற அந்தமெல்லாம் கடத்தி செய்த அருளமுதம் எனக்களித்தான் அந்தோ அந்தோ என கன்னியை பதிவு செய்கின்றார். பந்தம் என்பது உறவு, உடலை பற்றிய உறவு, உயிரை பற்றிய உறவு. காமத்திலிருந்து அறிவு கணல் குறைய குறைய இருள் கூடி கோபமாக தன்னையே அழிக்கும் அளவுக்கு வெளிப்படுகிறது. அதனால்தான் நாம் பெருமான் தன்னையே அறியும் அறிவு தகும் அறிவு என்பார். ஆக அன்பு அருளாக மாறணும். மாறினால் தன்னை அறிய தனக்கு கேடில்லாமல் கோ எனும் இறைவன் 8ஆகிய அகரமாகிய எஞ்சான் உடலில் தலையில் 2ஆகிய உகரமாகிய காற்றின் இயக்கம் ஒளி இயக்கம் இயக்க காற்றின் இயக்கம் இயங்குகிறது. இந்த அகரமும் உகரமும் அழியா சிகரமாகிய அருட்பெருஞ்சோதியை அடைய ஜீவகாருண்யம் செய்ய செய்ய எல்லா உண்மையும் தன்னுடைய 8ம் 2ம் 10ஆகிய யா எனும் புருவ மத்தியில் என்னும் அகரமும் மெய்யான உடலில் உள்ளது புரியும். என்பது உயிர், பசு. பொய்யாக உள்ளவரை ஒன்றும் புரியாது. மெய்யாக மாற அற்றார் அழிவசி தீர்க்க பகுத்துண்டு வறியவருக்கு வழங்கி ஈத்துவக்கும் இன்பம் பெற பெற எதற்கும் அடிமையாகாது மோகித்து இரக்கம் மிகுந்து கொடுக்கும் சத்துவகுணம் பெற்று லோபம் மறைந்து மதம் எவ்வித பேதமின்றி கல்வி செருக்கு, குல செருக்கு, செல்வ செருக்கு, வீர செருக்கு அற்று நாம் முன்பு அறம் தர்மம் செய்யவில்லை, அறத்தால் விளைவது பொருள் என்கின்ற உண்மை புரிந்து அடுத்தவர் அறம் செய்துள்ளார், செல்வ செழிப்புடன் வாழுகிறார் என பொறுக்கும் குணம் வாய்க்க பொறாமை எனும் ஆச்சரியமற்று நம் பெருமான் அவ்வியம் ஓர் 6ம் தவிர்த்து நிற்கும் போது, பிற உயிரை படைக்க நமக்கு உரிமை இல்லாத போது, பிற உயிரை கொல்லவோ உண்ணவோ கூடாது என்ற அறிவில் நின்று கடவுளுக்கு உரிய அகவினத்தாராகி ஜீவதயவு புரிய புரிய உள்ளொளி ஓங்கும். அந்த உள்ளொளி ஓங்க ஓங்க ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் உடலும் ஆக்கமும் அருள் வழங்கும். உடலை பற்றிய உறவு அற்று உயிரை பற்றிய உறவு உள் போக முடியும். இல்லைனா பெரும் பயணம் போகும் வரை அறியாமை எனும் இருளில் சிக்கி மரண அவஸ்தைப்பட்டு பயணம் போக வேண்டியதுதான். பெருமான் கூறும் நோவாத நோன்பு அறமீறாது உழைத்து தன் கடமைக்கு உரிய பொருள் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை உரிமையாக்காது உடைமையாக்க தினசரி காலமுள்ளவரை பிற உயிரை காப்பாற்ற எல்லாம் உடைய அவர் அறம் முன்பு செய்ததால் பொருள் விளைந்துள்ளது. அதை அனுபவிக்கலாம். நான் என்கின்ற உரிமையை கொண்டாடினால் பெரும் பயணம் போகும்போது எடுத்து போக முடியாது என்கின்ற மெய் உணர்வு உண்டாகி உடல் நிலையாமை,
பொருள் நிலையாமை உணர்ந்து ஜீவதயவு புரிய புரிய நான் என்கின்ற மரக்கிளை யாவும் வெட்டி எனது எனும் ஆணிவேரையோடி பிடுங்கி எறியும் போதுதான் ஆணவம் போய் கர்மா விதி எனும் நாம் செய்யும் செயல் நற்செயல் கூட கூட தீமைச் செயல் யாவும் குறைந்து மல பரி பாகம் வாய்க்கும். மலம் 5 பரி காற்றின் இயக்கமாகிய மனத்தை ஜீவகாருண்யம் செய்ய செய்ய நல்வினை கூட கூட தீவினை எனும் குறைந்து இரண்டும் ஒன்றாக, அதாவது தீவினையும் கிடையாது நல்வினையும் கிடையாது. அப்போ நமக்கு ஆற்றல் கூடும். அது சக்தி, பவர். மாயை என்பது தீவினையை பற்ற காரணமான கொலை, களவு, கட்குடி, காமம், பொய், இந்த 5 பஞ்சமா பாதகம். உண்மையை அறிய விடாது. ஆன்மா மயங்கச் செய்வதால் மாயை எனப்பட்டது. மாயைக்கு 6 கோடி சக்தி உள்ளது என்பார் பெருமான். மனித உடம்பு மாயையில் தோன்றியது. எனவே இந்த உடம்புக்கு காரணமான விருப்பு வெறுப்பு உண்டாகின்றன. ஆன்மாவுக்கு ஆணவம், கண்மம் எவ்வாறு உண்டாகிறதுனில், மாயை உயிரின் அனுபவத்திற்காக பல கருவிகளை அந்த கரணம் புறக்கரணம் அமைத்து தருகிறது. அறிவு கருவி கண், காது, மூக்கு, வாய், மெய். புறக்கரணம் அகக்கரணம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மனசாட்சி. இவை அந்த கரணம். ஆன்மா நாதி. ஆன்மா இறைவனை அடைய எனது கொடுத்து தனு கரண போனபோகம் வழங்கப்பட்டது. எனது போக்க வந்த ஆன்மா மாயையால் விருப்பப்பட்டு மண் பெண் பொன்னில் மயங்கியதால் எனது போய் நானாகிவிட்டது. எனதை போக்க வந்த ஆன்மா செய்த செயல் யாவும் கண்மம் கர்மா ஆகிவிட்டது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஓதாபத்தியில் இந்த ஸ்தூல தேகத்தில் ஜீவனாக உள்ள ஆன்மாவும் அறிவுக்கு அருவாய் உள்ள கடவுள் விளக்கமும் தவிர கரணம், இந்திரியம் முதலிய மற்றவைகளெல்லாம் கருவிகளாகிய தத்துவ சடங்களே அல்லது சித்துக்கள் அல்ல எனவும் ஆன்மாதான் ஆற்றலை பெற முடியும் என உறுதி செய்கிறார். நீ செய்த செயலுக்கு நீயே பொறுப்பு. தீவினை கூட கூட மாயை மிகப்பெரிய பொய்யான நிலையிலிருந்து ஆன்மாவை வெளியேற முடியாமல் முதல் திரை கருப்பு போடுகிறது. கரவின் மாமாயை கரும்பெரும் திரையால் அரைத்தது ஆன்மாவை மறைக்கிறது. நீ செய்த செயல் இப்போ அறியாமை எனும் இருள் கூடி ஆன்மாவை வெளியேற முடியாமல் செய்துவிட்டது. இந்த ஆன்மாவை காப்பாற்றுவதுதான் கடவுள். தனு கரண போன போகம் நடம். தனு கரண போன போகம், இந்த ஜடத்தை இயக்குபவர் ஆன்மா. அவரே கடவுள். அவர் இயக்க ஜீவன் இயங்குகிறது. சக்தி. ஆன்மா என்பது ஒளி, விந்து. சக்தி என்பது காற்று, நாதம். மாயை அசுத்த மாயை. அசுத்த மாயைக்கு உட்பட்டது காலம், நியதி, கலை, வித்தை, அராடகம், புருடன், மாயை என 7. இது ஆன்ம தத்துவம் 24. அறிவுக்கருவி 5, அதன் செயல்பாடு 5, 10. தொழிற்கருவி 5, அதன் செயல்பாடு 5, 10. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4, 24. ஆக வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5. ஆக 36 தத்துவம் இதை இயக்க உடன் 60 தத்துவங்களும் சேர்ந்து இந்த ஜீவன் இயங்குகிறது. எம் குலம் எம் இனம் என்பது 106. அங்குலம் என்றருள் அருட்பெருஞ்சோதி. சுத்தமாயை விந்து ஆன்ம ஒளி, நாதம் செயல்பாடு, படைத்தல், காத்தல், பக்குவம் வருவித்தல் ஆகும். சுத்தமாயை ஒன்றிலிருந்து ஒன்று உண்டாகும். பந்தமெல்லாம் தவிர்த்தருளி அறத்தை காதல் செய்து அன்னவிரயம் செய்தார். அருட்பெருஞ்சோதி ஆண்டு கொண்டார். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் எனவும், என் போல் இரக்கம் விட்டு பிடித்தவர் இல்லையே எனவும், பதம் தரும் யோகாந்தம் முதல் பகர்கின்ற அந்தமெல்லாம் கடத்தி. பதம் என்பது நிலை. சொல்லப்படுகின்ற அந்தம் 6: காலாந்தம், யோகாந்தம், போதாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம். இந்த 6 அறிந்து பெருமான் உரைநட பகுதி பக்கம் 401
94 சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற தலைப்பில் சடாந்தம் என்பது 6 அந்தம், அந்தங்களின் அனுபவம், காலம், இடம் முதலிய வேறுபாடுகள் ஏறி குறையும். இவற்றுக்கு அதீதம் என்பது மேலானது, 6 அந்தங்களுக்கு மேலானது என மருவி உயர்ந்தது. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்கிறார். காலாந்தம். காலாந்தத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். ராமலிங்க ஆவை. திருச்சிற்றம்பலம்.